யார் நோயாளி? தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அது மாதிரி திரு சீமான் அவர்கள் இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம், அதனால அந்த மொழி இந்த மொழி இந்த நாடு அந்த நாடுங்கிறதெல்லாம் இல்ல, ஒரே நாடு தமிழ்நாடு. தமிழச்சி, ஆமா தமிழச்சி, உனக்கு தமிழ் தெரியுது, நாங்க தமிழா, எல்லா மொழியும் கத்துக்கிட்டவங்க நாங்க, புரியுதா? நீ உனக்கு தமிழ் மட்டும் வச்சுக்கிட்டு நாட்டு ஆளலாம் நினைக்கிறது ஜீரோ தான் வந்து. தமிழர்கள் சொல்றீங்க, நீங்க திராவிடர்களா தமிழர்களா? நாங்க திராவிடர்கள் ஒண்ணுதான், தமிழர்கள் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மொழி குடும்பம் சொல்றேன்னு புரியலையா? என்னது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கர்நாடகம் எல்லாம் சேர்ந்தது. அதே மாதிரி ஆந்திர மக்கள் கிட்டயும் சொல்லுங்க. அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. தெரியாதனமா நீங்க வந்து இது திராவிட நாடுங்கிறத மாத்தி அமைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த சீமான் இல்ல, மாத்தி அமைக்கிறதே நீங்க தான் சொல்லிட்டு. அது எப்படி உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாழைப்பழத்துல அப்படியே ஊசி குத்துற மாதிரி பொறுமையா பேசுறீங்க, அவங்கள மட்டும் அப்படியே பெருசா காட்டுறீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். நான் உங்கள் ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான நேர்காணல் தான் பார்க்க போறோம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா, ஒரு புதுவிதமான இன்டர்வியூல நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்விக்கு என்ன பதில்ல சீமான் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, தமிழர்கள் தான் தமிழகத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு என்ன பதிலும் சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. இங்க தமிழர் ஆளாததாலதான் தமிழ்நாடே சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்றது ஆட்சியாளர்களை குறிவைத்து பேசியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது நோயாளியா இருந்தா மருந்து கொடுக்கலாம், நோயாளி மாதிரி நடிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்க முடியும்? யார் நோயாளி? தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அது மாதிரி திரு சீமான் அவர்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு, புரியுதா? இங்க யாரும் வேற்றுமொழியினர் இங்க ஆளல, எல்லாமே தமிழர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கோம். இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு பேர் வச்ச எங்களையே வேற்றுமொழிக்காரன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வஞ்சம், அந்த வெஞ்சன்ஸ் குறையோடி போயிருக்கு. தான் பதவிக்கு வரணும், பதவி சோத்தை அனுபவிக்கணும், நம்மளும் இந்த மாதிரி பெரிய படாடோமா இருக்கணும், 10,000 கோடியை சம்பாதிக்கணுங்கிற அந்த நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியல. புரியுதுங்களா? குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். தமிழர்கள் தான் தமிழகத்தை ஆள்றாங்க. அப்புறம் யார் ஆள்றா? தமிழர்கள் பேர் வச்சதே நாங்க தான். இல்ல, பேர் வச்சது படிக்கிறது கேட்கல, நாங்க தமிழரான்னு கேக்குறோம். தமிழரா இருக்க போய்தான் நான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம், தமிழ்நாடு ஆண்டுகிட்டு இருக்கோம், தமிழ் மக்கள் வாக்களிக்கிறாங்க, தமிழர்களாக நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரியுதா? இதெல்லாம் இந்த கண் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில எல்லா மொழிகளும் வந்தது. இது எல்லாம் திராவிட மொழி குடும்பம், அதனால அந்த மொழி இந்த மொழி இந்த நாடு அந்த நாடுங்கிறதெல்லாம் இல்ல, ஒரே நாடு தமிழ்நாடு. அது மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்க எப்படி இப்போ பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் போயிட்டாங்க. இங்க இருக்கவங்க முஸ்லீம் எல்லாம் என்ன சொல்றீங்க? இந்திய முஸ்லீம் தானே. அப்புறம் என்ன பிரிவினை இருக்கு? எங்களுடைய சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா எங்களுடைய தாய்மொழி தமிழ்னு போட்டிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் இருக்கா அப்படிங்கறத நாங்க கேக்குறோம். தெலுங்குன்னு சொல்றாங்களே, கத்திரிக்காய் இல்ல வேணும்னா சந்தேகம் தான் என் சர்டிபிகேட் காட்டு, ஜெராக்ஸ் காப்பி இருக்கு, எல்லாத்தையும் காட்டி பாத்துக்கோங்க. தமிழ் நாயுடுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல தெலுங்குல தானே நாயுடு வகை இருக்கு. நாயுடுங்கிறது தெலுங்குல தான் இருக்கும், தமிழ்ல தான் இருக்க கூடாதுங்கிறது இல்ல. இதெல்லாம் குடும்ப பேரு. நாயுடுங்கிறது வந்து ஒரு இனம், ஒரு குழுக்கள். நீங்க எல்லாம் இன்னும் ஹிஸ்டரி படிக்கல. ஹிஸ்டரி படிச்சிருந்தீங்களா? குழுக்களா தான் இங்க ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு குழுக்களா. அந்த குழுக்கள்ல வந்து ஒவ்வொரு இப்ப இந்த நாட்டுல நரிக்கோலவர்கள் ஒரு பாச பேசுவாங்க, பாத்திருக்கியா? கேட்டிருக்கியா? அவங்க பாஷை புரியாது எனக்கு. புரியாது. சௌராஷ்டிரா இருக்காங்க, புரியுதா? சௌராஷ்டிரா இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து. தமிழ் தான் புரியும். உனக்கு தமிழ் தான் புரியும். நீ தமிழச்சி. ஆமா தமிழச்சி, உனக்கு தமிழ் தெரியுது, நாங்க தமிழா, எல்லா மொழியும் கத்துக்கிட்டவங்க நாங்க, புரியுதா? நீ உனக்கு தமிழ் மட்டும் வச்சுக்கிட்டு நாட்டை ஆளலாம் நினைக்கிறது ஜீரோ தான் வந்து. தமிழ் படித்தா நாட்டை ஆள முடியாதுன்னு எப்படி நீங்க சொல்வீங்க?
சொல்றீங்க? ஆமா, தமிழ்ல என்ன இருக்கு? ஆங்கிலமும் அப்ப சேர்த்து தெலுங்கு படிச்சா நாட்டு ஆண்டலாமா? தெலுங்கு பேசினா நாட்டு ஆண்டலாமா? தெலுங்கு நான் சொன்னேன்ப்பா. ஆங்கிலம் கத்துக்கோ, தமிழ கத்துக்கோ, ஆங்கிலம் கத்துக்கோ. உலகளாவிய மொழி இன்னைக்கு வந்து ஆங்கிலம். தமிழ் மொழி நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தமிழ் மொழி, புரிஞ்சுக்கோ. இல்ல நீங்க திராவிடர்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு தமிழர்கள் சொல்றீங்க. நீங்க திராவிடர்களா தமிழர்களா? நாங்க திராவிடர்கள் ஒண்ணுதான், தமிழர்கள் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மொழி குடும்பம் சொல்றேன்னு புரியலையா? இல்ல இது ஐயா, இதே சீமான் அவர்கள் ஒரு கேள்வி சொல்லு. சீமானே முதல் அவர் யாரு தெரியுமா? அவர் திராவிட தமிழர் தான். அவர் கேரளா தமிழர் சொல்லுங்க. திராவிட தமிழர், திராவிட தமிழர்னா அவருக்கு அவங்க பூர்வீகம்லாம் வந்து கேரளா, புரிஞ்சுக்கோ. கேரளால இருந்து இங்க வந்து அவங்க தாத்தா, அவங்க அப்பா காலத்துல தான், அவங்க தாத்தா காலத்துக்குள்ள அவரு அவங்க அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து இங்க உள்ள ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த சான்றிதழ்கள்லாம் என்கிட்ட இருக்கு, புரியுதா? ஜெபஸ்டின் என்ற சீமான் தான் அவரு. என்னது? ஜெபஸ்டின் என்ற சீமான். செந்தமிழ் சீமான் இல்ல, ஜெபஸ்டின் என்ற சீமான். வேணும்னா என் மொபைல்ல இருக்கு, நம்ம டிபேட் முடிஞ்ச உடனே. அது என்ன திராவிட தமிழர்கள்? என்னப்பா, தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்துல ஒரு மொழி தமிழ். அது அதனால நீங்களே ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கீங்களா திராவிட தமிழ்? நாங்க உருவாக்கல. இது முறைய ஒரு 2000 ஆண்டுகளா இருக்கக்கூடியதான். கிபி 7ஆம் நூற்றாண்டிலே ஒரு பட்டர் வந்து இது சம்பந்தமா விளக்கமாவே கொடுத்திருக்காரு. பல்வேறு நேத்திக வச்சிருக்கேன், வாட்ஸ்அப்ல எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? தமிழர்கள் மட்டும் திராவிட தமிழர்கள் சொல்லணும்னு. தமிழர்கள் மட்டுமல்ல, எல்லாமே திராவிட நாடு. இது தமிழ்நாட்டுல வாழக்கூடியவர்கள் எல்லாம் தமிழர்கள். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பேரையே மாத்திருவீங்களோ? திராவிடம்னு மாத்திருவீங்களா? அப்படி இல்லையே, நாங்களே பேர் வச்சதே நாங்க தானே. நாங்க தானே தமிழ்நாட்டுல யார் பேர் வச்சா? தமிழ்நாடு பேர் வச்சதா? நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடுன்ற பேரையே மாத்தி திராவிடம்னு மாத்திருவீங்க. திராவிட நாடு தானே, அப்புறம் என்ன? தமிழ்நாடு திராவிட நாடு. திராவிட நாடு நம்ம போய் ஆந்திராலயும் நீங்க இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம். அங்க என்ன மஸ்திக்கு போறோம்? திராவிட தெலுங்கர்கள் சொல்லுங்க, திராவிட மலையாளிகள் சொல்லுங்க, தமிழர்கள் மட்டும் இழிச்சவாயா? ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. முதல்ல நான் என்ன சொன்னேன்? பாகிஸ்தான் நம்ம இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு. பாகிஸ்தான் இந்தியா விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்தியர்களா? இங்க இருக்க முஸ்லீம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்தியர்களா? அவங்க எல்லாம் பாகிஸ்தானியர்களா? இந்தியர்கள். அப்புறம் என்னத்துக்கு நீ அதமா அப்படின்னு சொல்றேன்? எல்லாம் ஒண்ணுதான். நீங்க ஏன் இப்படி நான் சொல்றது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? திராவிட மொழி குடும்பம்னா என்னது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கர்நாடகம் எல்லாம் சேர்ந்து. அதே மாதிரி ஆந்திர மக்கள் கிட்டயும் சொல்லுங்க. தேவையான இருக்கு. நான் வாழ்ற நாடு இந்த நாடு, நாயக்கு சொல்லணும். என்ன அறிவிக்கிறது? தமிழர்கள் இழிச்சவாய்ங்கிறீங்க. என்ன தமிழ் யாரு இழிச்சவாய்? நாங்கள் இழிச்சவாய்னா நாங்கள் தமிழன் தான், புரிஞ்சுக்கோ. தமிழ் என்பது எங்களுடைய தாய்மொழி. தமிழ்ல தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், புரியுதா? நீ இது முதல்ல என்ன கேட்ட? எங்க சர்டிபிகேட்ல தமிழ் இருக்குங்க. நாங்க எங்க சர்டிபிகேட்ல தமிழ் இருக்குன்னு சொன்னா அதோட நீ அந்த சம்பதிக்கிற வேலையெல்லாம் ஏன்கிட்ட வச்சுக்காத. அவரே நான் தான் சொல்றேன், அவருடைய தாய்மொழியே மலையாளம் தான். அவரே ஜெபஸ்டின் என்ற சீமான் தான். நீ வந்து ஏதோ இன்னைக்கு அவருக்கு அரசியல் பண்றாரு, அதை நான் மறுக்கல. அவர் அரசியலுக்கு எதை வேணாலும் யாரு வேணாலும் செய்யட்டும், என்ன உருட்டு வேணாலும் உருட்டட்டும். இப்ப கூட ஒரு தம்பி வந்திருக்காரு, தாவேக்கா, சரியா, விஜய். அவர் கூட ஒரு அரசியல் பண்றாரு. சொல்லுவீங்க டீ விக்கிறவங்கன்னு, இப்ப தாவேக்காவா என்னமோ சொல்றீங்க. இந்த டீ விக்கிறவன் சொல்லுவீங்க. டீ விக்கிறவனா இப்ப சொன்னேன் இல்ல, உங்க ஆளுங்க தான சொல்றாங்க. நான் வந்து இல்ல டீ விக்கிறவங்க அவங்க சொல்றத என்கிட்ட சொல்ல. ஒரு முறை சொல்லியாச்சு, உலகம் பூரா பரவியாச்சு. அதை திரும்ப எடுத்து நான் சொல்ல முடியாது. துப்புன எச்சிய தூக்கி வாய்க்குள்ள போட முடியாது. அவரு எச்சதான் துப்பி இருக்காருன்னு ஒத்துக்கிறீங்க. நான் துப்புன எச்சி கழுத என்ன நீ பேசுற? இல்ல, உங்க திராவிட கும்பலின் பேச்சு பாருங்க எந்த அளவுக்கு தூய்மையா. நாங்க இங்க பாரு, நாங்க தூய்மையா தூய்மை இல்லையாங்கிறது உனக்கு தெரியாதுடா கண்ணு. நீ சின்ன வயசுடா. நீ வந்து இப்பதான் மக்கள் பாக்குறாங்க. மக்கள் பார்க்காம அப்ப யாரு பாப்பா? நீ நானும் பாக்குறதுக்கு இதை எடுக்கிற மக்கள் பாக்குறதுக்கு தானே எடுக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியும்ல. இங்க பாருடா கண்ணு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள் எல்லாமே, இங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எப்போ கிட்டத்தட்ட கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து இங்க ஒரு மொழி இருக்கு. தெலுங்கு மொழிங்கிறது தமிழ்ல இருந்து தோன்றின மொழி தான். அது கிபி 2ஆம் நூற்றாண்டு விஜயாலய சோழன் காலத்திலேயே இருக்கு, சரியா?
இத வந்து 7ஆம் நூற்றாண்டுல வந்து ஒரு பட்டர் வந்து இத எப்ப தோணுச்சு எப்ப வந்துச்சு விழாவாரியா பண்ணியிருக்காரு. நான் ஹிஸ்டரியில தான் முனைவர் பட்டமே வாங்கியிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் ஹிஸ்டரி படிக்காமலே எல்லாமே மேலோட்டமா என்னத்தையோ நாங்களாம் ஹிஸ்டரி படிக்காம வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வாசல்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் போயிருந்தேன் ரீசெண்டா போன வாரம் போகும்போது, இது திராவிட கட்டடக்கலை, அடப்பாவி திராவிட கட்டடக்கலையா, தமிழர்களின் கட்டடக்கலையில தஞ்சை நான் வந்து ராஜராஜ சோழனே தெலுங்கு மன்னன் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த காலத்துல வந்து அவர் தெலுங்கு மன்னன் தான். அவருடைய அம்மா தெலுங்கு, அவருடைய அப்பா தெலுங்கு, அவருடைய அம்மா வந்து தெலுங்கு தாய். அவருக்கு வந்து திராவிட கட்டடக்கலைன்னு மாத்திடுவீங்க. திராவிட கட்டடக்கலை தான். அந்த கட்டணம் அந்த விஜயலேஸ்வரர் கட்டினது வந்து ராஜராஜ சோழன் கட்டினது வந்து திராவிட கலை தான். திராவிட கலை என்பது ஒரு ஒட்டுமொத்த இந்த தென்னிந்தியாவை ஒரு பரவலா இருக்கு. இதே மாதிரி கோயில்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ரெண்டாவது இந்த கோயில்களை கட்டினது எல்லாமே வந்து பாண்டியர்களும் நாயக்க மன்னர்களால தான் இந்த கோயில்கள் எல்லாம். பாண்டியர்கள் தமிழர்களா தெலுங்கர்களா? இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நீங்க அறவிட்டு பேசுறான்னு பேசாத. ஒரு மன்னன் இருக்கான்னா அவன் ஒரு நாட்டு மேல படையெடுத்து போவான். படையெடுத்து போனா அந்த நாட்டை அவன் புடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. புடிச்சிட்டான்னா அப்புறம் அவன் கால கையில விழுவான் அந்த அரசன். உடனே என்ன பண்ணுவான், என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன் வச்சுக்கோ. என்ன கேக்குறோம், நீங்க தானே வந்து மொழி வாரியா பிரிச்சுங்க. இருங்க, மொழி வாரியா பிரிச்சுட்டீங்களா இல்லீங்களா? மாநிலங்களை மொழி வாரியா எல்லாம் பிரிக்கல. தெரியாதனமா பைத்தியகாரத்தனமா போயிருக்கான். அதாவது அதுல 1956, 57 போடப்பட்டது என்னன்னா, அந்த என்ன ஜீவோ தெரியுமா, இந்த டிஸ்ட்ரிக்ட் பைப்ரிகேஷன் எப்படி நம்ம மாவட்டங்களை பண்றோமோ அது மாதிரி ஸ்டேட் பைப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லிதான் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி மொழிவாரி மாநிலங்கள். திரும்ப திரும்ப மொழிவாரி என்ன அர்த்தம்? நான் தான் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பைப்ரிகேஷன். வெறும் மாநிலங்கள் தான் பிரிக்கப்பட்டிருக்கு, மொழிவாரில இல்ல. பிரிக்கப்பட்டது. பெருவாரியான மக்கள் அங்க வாழ்றாங்க. தெலுங்கு மக்கள் வாழ்றாங்க. கர்நாடகால இது பேசுறவங்க, கர்நாடகம் பேசுறவங்க இருக்காங்க. கேரளால மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க. ஆகையினால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. தெரியாதனமா நீங்க வந்து இது திராவிட நாடுங்கிறத மாத்தி அமைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த சீமான் இல்ல, மாத்தி அமைக்கிறதே நீங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க மாத்தி ஏமா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி 1885லயே வந்து ஒரு முன்னோர் வந்து சொல்லிட்டு போனாரு, அவரு இது திராவிட நாடுன்னு. அதுக்கப்புறம் கிபி 7ஆம் நூற்றாண்டுல சொல்றேன், கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்து 7ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் கிபி 2ஆம் நூற்றாண்டுல சொல்றேன். கல்வெட்டுகள் இருக்கு, செப்பேடுகள் இருக்கு. இதெல்லாம் நம்மள என்ன பண்ணி திராவிட நாடுன்னு சொன்னாங்களா? நான் ஒரு வரி கூட திராவிட நாடுன்னு படிச்சது இல்ல. என்ன நீ படிச்சதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமாவையும் அதையும் இதையும் படிச்சுட்டு வந்திருப்ப. இல்ல, நீங்க ஏதோ ஸ்பெஷல் புக் அரசாங்கத்தால போடப்பட்ட எம்ஏ ஹிஸ்டரி புக் எடுத்து படிச்சு பாரு. திராவிட நாடுன்னு இருக்கு. திராவிட நாடுன்னு இருக்கும். புக் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா புக் பேர் எல்லாத்துக்குமே தெரியும். ஹிஸ்டரி புக்ல எடுத்து பாக்க சொல்லு. 1000 ஹிஸ்டரி இருக்குயா. 1000 ஹிஸ்டரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நார்த் இந்தியன் இருக்கு, சவுத் இந்தியன் இருக்கு. சவுத் இந்தியன் வந்து விந்திய மலைக்கு மேற்க இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே திராவிட நாடுல இருக்கு. விந்திய மலை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? மகாராஷ்டிரால ஆரம்பிக்குது. மகாராஷ்டிரால ஆரம்பிச்சு எங்க போய் முடியுது? கன்னியாகுமரியில போய் முடியுது. இதுதான் விந்திய மலை. இந்த விந்திய மலை தான்ங்கிறது வந்து திராவிட நாடு. புரிஞ்சுக்கோங்க. சரி, வேற சப்ஜெக்ட் போ. இதெல்லாம் ஊசி போன பலகாரம். மொழிவாரியா நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தாலுமே வந்து பிடிஓ ஆபீஸ்ல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து 1.6 லட்சம் ரூபாய் வந்து அங்கிருந்து எடுத்திருக்காங்க. சரி, ஒரு ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு ஆபீஸ்கள் இருக்கும், எவ்வளவு அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆகும் இந்த மாதிரி லஞ்சம் பண்ணலாம்? திமுக ஆட்சியில இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு, உங்க ஆட்சியில கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்க அமைச்சர்கள் அதிகமா பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல குற்றவாளின்னு சொல்லி 70 கிலோ தங்கம், கிட்டத்தட்ட 450 செருப்பு, 3000 சொச்சம் சேலை, இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏலத்துக்கு இப்ப தயாராகிட்டு இருக்கு. நீங்களும் பண்றீங்களா? நாங்க பண்ணல. எங்களை வந்து தவறா பேசக்கூடாது. முதலமைச்சருடைய இஷ்டம். அத வந்து நீயோ கூட தலையிட இயலாது. புரிஞ்சுக்கோ. அதுதான் ஒரு வருஷத்துக்காக இவ்வளவு மும்பரமா மாத்துறாங்கன்னா இருங்க, என்ன காரணம் மக்கள் சொல்றாங்கன்னா, இல்ல மாங்க புளிக்கல. இந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு இல்லைங்களா ஐயா, அதுல இருந்து வந்து இவருக்கு வந்து ஜாமீன் இல்ல, அதாவது எப்படி கைதாக போறாருன்ற சூழ்நிலைக்கு வந்துடுச்சு.
அதனால அந்த முக்கிய கனிம வளத்துறையை தூக்கி வந்து ரகுபதிக்கு மாத்தி விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாய் ரோட்ல போனா எத்தனை நாய் இருக்கு, அது மாதிரி இந்த நாய் குலைக்கிற நாய் எல்லாம் இங்க ஒன்னும் செல்லாது. எல்லாம் நீதிமன்றம், நீதிபதி தான் குற்றவாளியா இல்லையான்னு சொல்ல வேண்டியது யாரு? உச்ச நீதிமன்றம் தான். நான் இந்த நீதிமன்றங்களை கூட எடுத்துக்க மாட்டேன். உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுச்சு. யாருக்கு சொல்லுச்சு? ஒரு அம்மாவுக்கு சொல்லுச்சு. சரியா? அந்த அம்மாவை பத்தி தான் பேசுறீங்களே பேச மாட்டேங்கிறீங்க. நாடு அவ்வளவு பெரிய எஸ்டேட் எப்படி எங்க இருந்து வந்துச்சு? அவங்க அப்பா விட்டு சொத்தா இல்ல அவங்க தாத்தா விட்டு சொத்தா? அதுங்க ஒரு பங்களா கட்டியிருக்காங்க, கூவத்தூர்ல ஒரு பங்களா கட்டியிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? சரி, இந்த அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்குல மாட்டாங்களே, இது யாரு வீட்டு சொத்து? இதெல்லாம் யாரு வீட்டு சொத்துங்கிறத அது அரசு நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அது முடிவு தெரியட்டு. அப்ப அது எப்படி உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாழைப்பழத்துல அப்படியே ஊசி குத்துற மாதிரி பொறுமையா பேசுறீங்க, அவங்கள மட்டும் அப்படியே பெருசா காட்டுறீங்க. பெருசா காட்டல, எல்லாமே நீதிமன்றம் சொன்னதான் நாங்க சொல்றோம். அமைச்சர் போயிட்டு வந்தாங்க, ரைடு வந்த உடனே போறாரு. ஏமா ரைடு வந்தது உடனே போனாக்க என்ன வெட்டிங் கட்டிங் குடுத்துட்டு சரி பண்ணிட்டு வரலாம் தானே? இதுதானே அர்த்தம். அப்ப நீ வேணா அந்த அவருக்கு செக்ரட்டரியா இருக்கியா? செக்ரட்டரியா? எனக்கு ஏதாவது இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்குல நானும் உள்ள பொண்ணு நினைக்கிறேன். நீ தானே என்னமோ குடுக்குறாங்க வைக்கிறாங்க வெட்டிங் ஓட்டிங் என்னமோ பேசுனீங்க. அதெல்லாம் தெரியுது, வெளியே வருது, அதனாலதான் கேக்குறோம். ஆமா, இங்க பாருங்க கண்ணுங்களா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் தப்பு பண்றானோ தண்டனை அனுபவிக்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் எல்லாத்துக்கும் நான் பேச மாட்டேன். தப்பு பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாலும் நீதிமன்றம் குற்றவாளின்னு சொன்னா குற்றவாளி தண்டனை அனுபவிக்கட்டும். உச்ச நீதிமன்றம் தண்டனை கொடுத்தா ஆகட்டும். ஜெயலலிதா அம்மா தவறு இறந்து போனதுனாலதான் அந்த அம்மா சிறைக்கு போகல. சசிகலா இறக்காம இருந்ததுனால அந்த அம்மா 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிச்சுதான் வெளியில வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்திருக்காங்க, அவன் நாத்தனா வந்திருக்கா, அவன் வளர்ப்பு மான்னு சொன்ன அவனும். அடுத்து முதல்வர் போக வாய்ப்பு இருக்கா? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க அமைச்சர்களை மெல்ல மெல்ல நெருங்கி முதல்வரின் கழுத்தை பிடிக்கிறதுக்கு தானே பிளான் வச்சிருக்கதா சொல்றாங்க. எங்க முதல்வர் போகணும்னா அவரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவரு போகட்டும். அதை நீ ஒண்ணும் கவலைப்படாத. யாரெல்லாம் தப்பு பண்ணி பொதுமக்கள் கிட்ட இருந்து வரி பணத்தையோ அல்லது வேற வழியில தவறான வழிகள்ல பணம் சம்பாதிச்சா யாரா இருந்தாலும் சரி, நீதி அதனுடைய கடமையை செய்யும். எங்க முதல்வர் பண்ண மாட்டாருன்னு சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கு தப்புன்னா என்னன்னே தெரியாது. தப்பு தாளங்கள் கிடையாது. நாங்க தப்பு தாளம் போடுறதெல்லாம் இல்ல. நீங்க இப்ப தீர்ப்பையே மாத்துறீங்க, நீதிமன்ற தீர்ப்பையே மாத்துறீங்க. அப்படி சொல்ல அவர் வயது முதிர்வு காரணத்தால அவர் கொஞ்சம் தண்டனையில இருந்து கொஞ்சம் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கே தவிர அவர் தப்பு செய்யல, அவர் ரொம்ப நல்லவரு தியாகின்னு சொல்லல நீதிமன்றம். விலக்கெல்லாம் அளிக்கல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு பெயில் தான் கொடுத்திருக்காங்க. அதுதான் இருக்கு. சொல்லுமா, நீங்க அதுக்குள்ள தப்பு செய்யலங்கிறீங்களே. கேளு, அவர் தப்பு செய்யலன்னு சொல்லி கீழே நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் சென்னை நீதிமன்றம் அவர் தப்பு பண்ணாரு உறுதி பண்ணிருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கு. கோர்ட்டு இல்லைன்னு சொல்லுது, அடுத்த கோர்ட்டு இருக்குன்னு சொல்லுது. இப்ப சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்த கோர்ட்டு ஒரு அப்பீல் கோர்ட் இருக்கு. அது போவாது. என்னதுக்கு ஏன் ஆளா பறக்குறீங்க? எதுக்கு ஆளா பறக்குறீங்க? ஜெயிலுக்கு இந்த அமைச்சர்கள் குவிக்கிறதுலாம் மக்களாகி எங்களுடைய பணம், அதுதான் எங்களுடைய பிரச்சனை. ஆமா, நீ எவ்வளவு பணம் கொடுத்த? கொண்டு எதுவும் வேலை வெட்டி வேணும்னு சொல்லி இல்ல, நாங்க கொடுக்கக்கூடிய வரி பணம் அந்த மாதிரி தானே நீங்க இது பண்றீங்க. வரி பணமாக இருக்கட்டும், இல்ல மக்களிடமிருந்து வசூல் பண்ற பணங்கள் தான் இதெல்லாம். விலை பல மடங்கு ஏறி போச்சு. அதனால இன்னைக்கு நான் கேக்குறேன், 5 ஏக்கரை ஒருத்தர் வாங்கினதே மொத்தமே 48,000 தான் கொடுக்கல. அவங்க பேர்ல இந்த மாதிரி கமிஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு தண்டனை நீதிமன்றத்துல இருக்கும். இப்ப எல்லாம் பழைய காலம் இல்லடா. இப்பெல்லாம் உஷாராயிட்டீங்க. பினாமி தான். பினாமியும் இந்த பாரு, நீ ஒரு 10,000 ரூபாய் நீ பேங்க்ல நீ போடு, இல்ல 10,000 ரூபாய் நீ கையில வச்சுட்டு நீ செலவு பண்ணு. எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு கேக்குறான். நீ போய் ஜிஎஸ்டி கார்டு கொடுத்துட்டு ஒரு ஹோட்டல்ல நீ போய் ஒரு 10,000 சாமானியனதான் கேக்குறான். எல்லாத்தையும் தான் கேட்பான். ஆட்சியாளர்கள் பெரிய ஹோட்டல்ல பூந்து வந்துடுறீங்க. பெரிய ஹோட்டலுக்கு போனா தான் ஹோட்டல்ல பூந்து வந்துடுறீங்க. இந்த பிள்ளைக்கு என்னமா ஏதாவது கலந்துக்குச்சா? கொஞ்சம் எதுக்கு டாக்டர் குடிச்சிருக்கு, அவனை தூக்கி உள்ள போட்டாச்சுடா. நேத்து இல்ல ஐயா, குற்றம் நடந்த பிறகு முடிவு எடுக்கிறதோ தண்டனை வழங்குவதோ விஷயம் கிடையாது. குற்றம் நடக்காம தடுக்கணும். நீ என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியுமாப்பா? தெரியுமா? முன்ன கூட தெரியுமா? நீ கேட்ட பின்னாடி தானே தெரியுது.
அது மாதிரிதான் குற்றம் நடந்த பின்னாடிதான் தெரியும், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெரியும். குற்றம் 2 குற்றம் நடந்தா பரவாயில்ல, தொடர்ச்சியா குற்றங்களே நடக்குறப்ப ஏன் இதுக்கு குற்றம் ப்ராப்பரான ஒரு தீர்வு நடந்தாதான் இல்லன்றதான் கேள்வி. இங்க பாரு, குற்றம் நடந்தாதான் இது நாடு, குற்றம் நடக்கலைன்னா இது நாடு இல்ல. சரி, அப்ப யாருதான் பாதுகாப்பு கொடுப்பா சொல்லுங்க? பாதுகாப்பு அரசு தான் கொடுக்கும். அப்ப அரசு தானே கொடுக்கணும். அப்ப அது அரசு தான் அந்த நிலையில இருந்து தவறுது, தெரியுமா? திறனற்ற ஆட்சி அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு, நான் சொல்லல. இபிஎஸ் சொல்லுவாரு, அவர் எதிர்கட்சி தலைவர், அப்படிதான் சொல்லுவாரு. அடுத்த ஆளுங்கட்சிக்கு அவர் அடிக்கல் பாடுறாரு. அதெல்லாம் எந்த காலம் ஆவாது, சரியா? அதனாலதான் பாரதிய ஜனதா கூட ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னாரு. இன்னைக்கு அவங்க காலில் போய் விழுந்திருக்காரு. அவர் எதுக்காக போய் விழுந்தாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வாய் இல்ல, திறன் இல்ல கேட்கறதுக்கு. அதனால விடுங்க. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி.